அந்த வகையிலே நண்பர் அகனி சுரேஷ் அவர்களின் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இது போன்ற சமூகத்துக்கு பெறுமதி வாய்ந்த வெளியிடப்பட்டு கனடிய தமிழ் இலக்கியத்திற்கு அணி சேர்க்க வேண்டும். சென்ற மாதம் நண்பர் கனகசபை ரவீந்திரநாதன் அவர்கள் சலனங்கள் என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கிராமத்து 17 பெண்கள் அமைப்பினர் மண்ணின் மனமும் மங்கைய நினைவும் என்ற 62 கனடிய தமிழ் பெண்கள் எழுதிய நூலை வெளியிட்டு சாதனை படைத்திருந்தனர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வருங்காலத்தில் எழும்போது இவைதான் எங்களுக்கு சாட்சியாக இருக்க போகின்றன. இந்த மண்ணில் தமிழ் மொழி உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கு இவைதான் சாட்சியாகும். கடந்த 35 வருடங்களாக எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட்டோம் என்பதை அடுத்த தலைமுறையினர் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த இசை நிகழ்ச்சிகளும் சரி, நடன நிகழ்ச்சிகளும் சரி, எனது மாணவிகள் பலர் நடனம் ஆடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சின்ன வயதிலேயே என்னிட படித்தவர்கள். இன்று இந்த மேடையில் நடனமாடும் பொழுது பெருமையாக இருந்தது. அதே போல இங்கே இருக்கிற எனது சிநேகிதர்கள், குறிப்பாக எழுத்தாளர் இணையம், கவிஞர் கழகம், கிராமத்து 17 பெண்கள் அமைப்பு, தொல்காப்பிய அமைப்பு போன்றவற்றின் அங்கத்தவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவனி சார்பில் நான் நன்றியை கூறுகின்றேன். நண்பர் அகனி சுரேஷ் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் ஆரோக்கியமாக வாழ்ந்து இது போன்ற தமிழ் இலக்கிய முயற்சியில் மேன்மேலும் ஈடுபட வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. பொதுவாக சில கூட்டங்களில் எனக்கு வரவேற்புரை தருவார்கள் அல்லது நன்றியுரை தருவார்கள். இந்த முறை வித்தியாசமாக வாழ்த்துரை தந்திருக்கிறார்கள். எனக்கு இதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஏனென்றால் வரவேற்புரை சொல்லும் பொழுது யார் விழாவை நடத்தினார்களோ அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். நன்றியுரை சொல்லும் பொழுதும் எல்லாரும் போய்விடுவார்கள், அவர்கள் தான் இருப்பார்கள். அப்போ அந்த குடும்பத்துக்கு மட்டும் நான் சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்று வித்தியாசமாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நான் படியால் உங்களுக்கும் எனது நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நிச்சயமாக ஆசான் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு படைப்பாளருக்கான கௌரவிப்பு என்பதில் இதுவும் ஒரு பகுதி. வந்திருக்கின்ற வாசகர்கள் நண்பர்கள் எல்லாம் இருந்து வாழ்த்தி செல்வது என்பது மிக்க நன்றி. திரு குரு அரவிந்தன் அவர்கள் ஆசான் அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்க திரு தாசன் அவர்களை அழைக்கின்றோம். மிக்க நன்றி எல்லோருக்கும். தொடர்ந்து ஒரு வாழ்த்துரை. சுவிட்சர்லாந்து மண்ணிலிருந்து கலை பயணம் மேற்கொண்டு நம்முடைய இணைந்திருப்பவர் கலை ஆர்வம் கொண்ட திருமதி ரதி கமலநாதன் அவர்கள். திருமதி ரதி கமலநாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தாய் தந்தையையும் தாய் தமிழையும் முதலில் வணங்கி பேராசிரியர் ஐயாவையும் பணிந்து ஆன்றோர் சபை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நூல் வெளியீட்டு விழா ஒரு மாபெரும் விழாவாக இருக்கின்றது. அதுவும் 8 நூல்கள், 50 பாடல்கள். இது சாதாரண விடயமல்ல, இது ஒரு சாதனை நிகழ்வு. இந்த சாதனை நிகழ்விலே கதாநாயகனாகிய எங்களுடைய அகனி சுரேஷ் அவர்களை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் சாவச்சேரி இந்து கல்லூரியின் மைந்தன் என்ற வகையில் சாவச்சேரி இந்து கல்லூரியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவது பெருமகிழ்வு அடைகின்றோம்.
மேலும் அவர் எங்களுடைய சுவிஸ் நாட்டிலும் தனது படைப்புகளை கொண்டு வந்து எங்களுடைய கைகளிலும் அவற்றை தவள விட்டிருந்தார். உண்மையிலே அடுத்த தலைமுறை எடுத்து செல்லவும் தொடர்ந்து செல்லவும் அந்த நூல்கள் அவருடைய படைப்புகள் நிறைவாக இருந்தன. அந்த வகையிலே சுவிஸ் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் பல அரங்கங்கள் தலைமையேற்று அவருடைய தலைமையின் கீழ் நாங்கள் பல அரங்கங்களை சிறப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உளம் நிறைந்து சொல்லுகின்றோம். அவருடைய படைப்புகள் பலமாக பெருகி மேலும் பல படைப்புகள் கண்டு அடுத்த தலைமுறைகளை தொடுத்து செல்ல வழிவகுக்க வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தாரையும் அவரையும் வாழ்த்தி நான் இந்த அவையிலே எனக்கும் ஒரு வாழ்த்துரை வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய அகனி சுரேஷ் அவரை வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நேரங்களில் எனது வாழ்த்தினை சொல்லிக்கொள்கிறேன். திருமண வீட்டுக்காக வந்திருந்தார். இன்று முழுக்க எங்களோட இணைந்திருந்தது சாதாரண விடயமில்லை. மிகவும் நன்றி. நான் சூழ்ச்சலாக நூல்களை வாழ்த்துறை மிக சிறப்பு. மிக சுருக்கமாக கம்பீரமான குரலிலே வாழ்த்துறை வழங்கியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கான கௌரவிப்பினை இந்த அரங்கம் வழங்க காத்திருக்கின்றது. அதற்காக பொறியியலாளர் அபர்ணா துவாரகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை ஒன்று. கன்னட தமிழ் இலக்கிய பரப்பிலே தனக்கென ஒரு முத்திரை பதித்த எழுத்தாளரும் கன்னட தமிழ் எழுத்தாளர் இணையத்தினுடைய தற்போதைய தலைவருமாகிய திரு ரவி கனகசபை அவர்களை வாழ்த்து மலர்கள் தூவி வாழ்த்த அன்போடு அழைக்கின்றனர். ரெண்டு பேப்பர்கள் எழுதி கொண்டு உண்டை கழித்து விட்டேன். உங்கள் எல்லோர நன்மை கருதி நான் கட்டாயம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். தமிழ் தாய்க்கு வணக்கம். இன்றைய நாயகன் எழுத்தாளர் கவிஞர் சாதனையாளர் அகனி அவர்களுக்கு வணக்கம். இலக்கிய ஆசான் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சபையில் அமைந்திருக்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கு வணக்கம். இதையும் சாதிக்க வேண்டும், அதை சாதனையாக்க வேண்டும் என்று சிந்திக்கும் ஒருவர் தான் எங்கள் அன்புக்கும் மதிப்பும் அகனி அவர்கள். அவர்களிடம் இருக்கும் ஆற்றல், திறமை, கல்வித்திறன் என்பன பல தளங்களில் தடம் வந்திருப்பதை காண்கிறோம். அடிப்படையில் அவர் ஒரு பொறியியலாளர். இன்றும் அது சார்ந்து உயர் பணியில் இருப்பவர். கணனித்துறையில் பட்டம் பெற்றவர். அதை நமது முதியவர்களுக்கும் கற்பித்து வருபவர். இலக்கியம் சார்ந்த பல்துறை ஆற்றல் மிக்க ஒருவராக திகழ்பவர். அடையாளம் காணப்பட்ட அவரது உயர்ந்த படைப்புகளே அவரை தமிழர் தேசத்துக்கு அடையாளம் காட்டியது எனலாம். எழுத்தாளராக, மரபு கவிஞராக, கட்டுரையாளராக, இசைக்கலைஞராக, இலக்கியத்தின் அத்தனை தளங்களிலும் கால் பதித்து நிற்கும் ஒரு படைப்பாளியாக, அவற்றில் சாதனைகள் பெற்றவாறு நம்முடைய தெரிகிறார். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தோடு அகனி சுரேஷ் அவர்களின் தொடர்பு மிகவும் நெருக்கமானது. ஆயுள் அங்கத்தராக இணைந்து கடந்த முறை தலைமை பொறுப்பேற்றவர். நிர்வாகத்தில் அவர் இணையும் போது அவருக்கு அறிமுகமான இலக்கிய திறன் கொண்டவர்களையும் தமிழ் ஆசிரியர்களையும் இணைத்து கொண்டது, அழைத்து வந்தது எழுத்தாளர் இணையத்துக்கு பலமாக அமைந்தது. இணையத்துக்கு உந்து சக்தியாகவும் அமைந்தது. இலக்கிய ஆளுமைமிக்க நடுத்தர வயது கல்வியாளர்கள் இணைந்து கொண்டது இணையத்தின் செயல்பாட்டுக்கு அரணாக அமைந்திருக்கிறது. இணையத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு அவர்களது பங்களிப்பு
நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. எழுத்தாளர் இணையத்தின் சார்பில் அகனி சுரேஷர் அவர்களின் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி. இணையத்தின் அங்கத்தவர்கள் பலரும் இது இணைந்துள்ளோம். அவரது இலக்கிய பணி தொடர வேண்டும். இணையத்தோடு இணைந்திருந்து தொடர்ந்தும் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி விடப்படும். மிக்க நன்றி. எழுத்தாளர் இணையத்தின் தலைவர் திரு ரவி கனகசபை அவர்களே, அவருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்கு திரு குமரகுரு ஆசான் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அடுத்து மன்னிக்க வேண்டும். அடுத்து ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்கு வித்யானந்தி கருணாகரன் அவர்களை அழைக்கின்றோம். இருக்கிறீங்களா ஆனந்தி? அவர் இல்லாத பட்சத்தில் அடுத்த நிகழ்வு மதிப்பளிப்பு நிகழ்வு. கலை சேவிக்கும் கரங்களை கௌரவிப்பதே தமிழுக்கு நாம் செய்கின்ற பெருமை. இந்த விழாவிற்கு உயிரூட்டிய இசை கலைஞர்களுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் மதிப்பளிப்பு நிகழ்வை எப்பொழுது இடம்பெற இருக்கின்றது, அதை முன்னெடுத்து செல்வதற்கு அகனி சுரேஷ் அவர்களை அழைக்கின்றேன். விரைவாக இந்த மதிப்பளிப்பை செய்யலாம். வெளியில் யாரும் கலைஞர்கள் இருந்தால் தயவு செய்து உள்ளுக்கு வாருங்கள். மதிப்பளிப்பு உங்களை கூப்பிட போகிறோம். விரைவாக நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக இசைக்கலைஞர் பகவத் சிங் நித்யானந்தன் அவர்களுக்கான மதிப்பளிப்பு. பகவத் சிங் நித்யானந்தன் அவர்கள் அவரினுடைய தொடக்க பாடல் உருவாக்கத்தில் தொடக்க காலத்தில் இந்தியாவில் கீர்த்தனைகளை செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து இலங்கை 3 பாடல்கள் கீர்த்தனை இசையமைப்பு செய்திருக்கிறார். இவர் அப்பொழுது ரூபகாணி இசைக்கலைஞராக ரூபானி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக 17 வருடங்கள் இப்பொழுதுக்கு அங்கே இருந்தவர். விபுலானந்த இசைக்கல்லூரி ரூபானி கலைஞர்கள் சேர்ந்து எனக்கு 3 கீர்த்தனை பாட்டுகள் செய்தார்கள். இவருடைய குரலுக்கான அந்த பாட்டல் 3 அமைந்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக நான் கனடாவில் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அப்பொழுது இவருடைய பெயரை கேட்டவுடன் இவராக இருக்க வேண்டும் என்று நான் அணுகி பேசுவோம். இப்பொழுது அவருக்கான மதிப்பளிப்பு இசைக்கலைஞர் பகவத் சிங் நித்யானந்தன் அவர்கள் வீணை பாடல் எல்லாவற்றிலும் திறமை பெற்றவர். பகவத் சிங் நித்யானந்தன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் இசையொலி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பெயர் வகை கொள்கின்றோம். சின்மயி சிவகுமார் அவர்களுக்கான மதிப்பளிப்பு. சின்மயி சிவகுமார் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாட்டுகள் நிறைவு விழாவில் இசை வள்ளி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றனர். இசைக்கலைஞர் ராகவன் பிரதேசம் போயிட்டாரா? கோபிகிருஷ்ணன் போயிட்டாரா? கிருத்தி
கிருத்திகா ரவிக்குமார் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி இருக்கிறார். கிருத்திகா கிருத்திகா ரவிக்குமார் அவர்களின் இசைப்பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் அவர்களின் 50 இசைப்பாடல் நிறைவுழாவில் இசைச்செல்வி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை. Martin Linus Anjali Ramesh இருக்கிறீங்களா? Anjali Ramesh Achani Linus மார்டின் லீனஸ் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவுழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றனர். அச்சானி லீனஸ் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல் நிறைவுழாவில் இசைச்செல்வி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றனர். ஜெயா அண்ணநாதன் இன்று வெளியீடு செய்யப்பட்ட பாடல். எனவே அவருடைய சான்றிதழும் அவசரமாகத்தான் செய்யப்பட்டது. என்னுடைய 55வது பாடலை பாடியிருக்கிறார் ஜெயா அண்ணநாதன். அவர் அமெரிக்கா என்னுடைய பாடலை பாடிவிட்டு அமெரிக்காவில் போயிட்டார் பயணத்தில். எனவே புகழ்பெற்ற பாடகர் அண்ணநாதன் ஐயா அவர்கள் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வார். ஜெயா அண்ணநாதன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். ராஜ்கணேஷ் ராமச்சந்திரன் ராஜ்கணேஷ் கேவி செல்வன் அவர் பல பாடல்களை எனக்கு அவர் பாடல் எழுத தந்திருக்கின்றார். அதே நேரத்தில் என்னுடைய பாடல்களையும் பாடியிருக்கின்றார். நினைக்கிறேன் இன்று இன்னும் ஒரு பாடல் இன்று வெளியீடு செய்யப்பட வேண்டியது அவர் தயாரித்து கொண்டிருக்கிறார். அதனுடைய முழுமையான வடிவம் பெறாதான் என்று கிடைக்கவில்லை. நவலேஸ்வரம் கோயிலுக்காக நான் எழுதிய பாடல் அதை இவர் தயாரித்து பாடுகின்றார். எனவே கேவி செல்வன் அவர்கள் போன நூல் வெளியீட்டு விழாவில் உறுப்புத்தானம் பாடலை இவர் பாடினார். சாய்பாபா பாடலை கேவி செல்வன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசை அருவி விருது வழங்கி மதிப்பளித்தார். இலங்கையில் உள்ள எல்லா திருத்தலங்களுக்கும் பாட்டுக்கள் எழுதி வெளியிட்டு வருகிறார். 75 பாடல்களுக்கு அளவிலே வெளியீடு செய்திருக்கின்றார். தாமிரா ரஜீகரன் நினைக்கிறேன். செல்வன் நீங்கள் வேண்டலாமா? தாமிரா ரஜீகரன் ஜோய் வாங்க. தாமிராண்ட சான்றுகளை நீங்கள் பண்ணிக்கொடுங்க.
அதே நேரத்தில் ஓவியா ஸ்ரீதரன் பாருங்கள். கிருஷ்ணன் சுரேஷ் பாருங்கள். முதலாவது நான் ஓவியாவுக்கு கனவா இரவாக நடந்து வர இவ பாடின பாடல் உச்சம் தொட்ட பாடல் உங்களுக்கு தெரியுமா? நீயும் அது வந்து எனக்கு வேறு முக்கியம். ஓவியா ஸ்ரீதரன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் அவர்களில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் தேர்வகை கொண்டது. இன்று கரிவாக்கியில் பாடப்பட்ட உன்னை நான் கண்டேன். அந்த பாடல் 2 மேல் வேஷனம் செய்து ஃபீமேல் வேஷனம் செய்தாங்க. ஏனென்றால் தாமிரா முதல் பாடியிருந்தார். அவருக்கு காணொளி செய்ய அவருக்கு அந்த நேரம் இல்லாதபடியால் சத்யதேவ் பாடியிருந்தார். இருவருக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஃபீமேல் வேர்ஷன் பாடிய தாமிரா ரஜீகரன் அவர்களின் இசைப்பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் அவர்களில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். கிருஷ்ணன் சுரேஷ் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் அவர்களில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். எனக்கு ஒரு கேள்வி வந்தது, பிள்ளைகளுக்கு நான் இப்போ விருது கொடுக்கலாமா என்று. எனக்கு அம்மா பள்ளிக்கூடத்தில் மார்க்ஸ் வட்டி போடுவாங்க, அப்படி நான் செய்யக்கூடாது விருதை கொடுக்குறேன். பல பாடல்களை எனக்கு இசையமைச்சிருக்கிறார். இன்றும் நான் என்னுடைய பாடல் வெளிவந்தது. எனவே கிருஷ்ணன் சுரேஷ் அவர்கள் இசை பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் வைஷ்ணவி ஜெயக்குமார், வைஷ்ணவி ஜெயக்குமார் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்செல்வி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். கோவிலன் சிவா, மதுரவி தேவதாஸ், நிலா சுவனேந்திரன், நினைக்கிறேன் பெற்றோர் பாருங்கள் சகோதரர்கள் தசா குகன், எல்லாரும் ஆயத்தமாயிருங்க. கோவிலன் சிவா அவர்கள் இசை ஆசிரியர், கர்நாடக இசைக்கலைஞர். அவர் குரலில் தான் செல்வன் பாருங்க நீங்களும் இதில் இருந்தார் கோவிலன் சிவா. ஏன்னா அந்த பாட்டு மிகவும் சிறப்பாக வந்தது. அங்கிரத்தில் என்ற அந்த விநாயகர் பாடல். கோவிலன் சிவா அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அக்னி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைவழி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம்.
மயூரதி தேவதாஸ், பொங்கல் பாட்டு புகழ். அடுத்தது இன்று நடனமாடிய கிராமத்துவதற்கான கீத பாடல் இரண்டையும் மயூரதி தேவதாஸ் பாடியிருந்தார். மயூரதி தேவதாஸ் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைவழி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். அவர் மருத்துவர், அமெரிக்காவில் இருக்கிறார். சகோதரர் அவர் அவையெல்லாம் நிலா சுரேந்திரன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசையோடை விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். தசாபுகன் அவருடைய புல்லாங்குழல் என்னுடைய 2 பாடல்கள். தசாபுகன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசையோடை விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். பாடகர்கள் மட்டுமல்ல, எனது பாடலுக்கு நடனம் செய்தவர்கள், நடித்தவர்கள் கூட நான் சிலரை நான் மதிப்பளிப்பு செய்கிறேன். கலைவாணி வள்ளி அவர்கள், இவர் தும்டம் பாடலுக்கான நடிப்பை செய்திருந்தார். அதோடு அந்த பாடல் வெளிவந்ததுக்கு பின்புதான் இவருக்கு ஒருத்தி படத்துக்கான இது கிடைத்தது. கலைவாணி வள்ளி அவர்களின் கலை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் கலைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். நிருத்திகா நாகேந்திரன், சத்யதேவ் ரவிச்சந்திரதேவ், மதுசா புகதாசன், நினைக்கிறேன் பெற்றோர் இருக்கிற பயணம் செய்துவிட்டார். மதுசா புகதாசன் அவருடைய தாயார் பெற்றுக்கொள்வார். தமிழ் அழகிய பாடலுக்கு அவரும் ஈழத்திலிருந்து மதுசீகனும் இணைந்து பாடினார்கள். மதுசா புகதாசன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். ஆரன் இருப்பினும் அவருக்கு தொடர்பு கொள்ள முடியல. ஆரன் கொடுக்கணும். நீரன் பிரபானந்தன், இனத்தில் பிரபானந்தன் அவர்களையும் அழைக்கிறேன். உண்மையில் ஒரு ஒரு அரங்கேற்றத்தில் என்னுடைய பாடல் பாடப்பட வேண்டி இருந்தது. பாடணும்னு சொன்னார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. எனக்கு கவலையாக இருந்தது. அடுத்த கிழமை இவர் தொலைபேசியில் அழைச்சி 3 நாளில் ஒரு பாடல் கேட்டவர், முருகன் பாடல். அதை பாடியவர் சிக்கில் குருசேகர். அவர் வந்து அரங்கேற்றத்துக்கு முதல் நாள் அந்த பாடலை பார்த்துட்டு அடுத்த நாள் அரங்கேற்றத்தில் பாடினார். அது இணையத்தில் இருக்கு, கேட்கலாம். நீதன் பிரபானந்தன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். இவர் அரங்கேற்றம் செய்த மிருதங்க இசைக்கலைஞர்.
அதே நேரத்தில் இந்த பாடலுக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கான பாராட்டி சான்றிதழ் பிரபானந்தன் முத்துலிங்கம் அவர்களுக்கு. நவலேஸ்வரன் மகாலிங்கம் அவர்கள் பாருங்கள். கடந்த வருடம் மாவீரர் நாட்களில் ஒரு அற்புதமான பாடலை பாடியவர். எனக்கு இவரை முன்பு தெரியாது, அதுக்கு பின்புதான் தெரியும். அந்த பாடல் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நூலோடு எல்லா பாடல்களும் எங்களுக்கு போய் கேட்கலாம் என்ற இணைப்பெல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஸோ என்னுடைய பாடல்களை வரிகளை நீங்கள் இலவசமாக போய் அங்கே கேட்டு காணொலியை பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கு இந்த புத்தகத்தோடு உங்களுக்கு QR கோடெல்லாம் கொடுத்துருக்கு. நவலேஸ்வரன் மகாலிங்கம் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அவனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவுடாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கிறோம். சிவபாதம் சிவஞானம் அவர்கள் இவர் என்னுடைய இசைக்குழு. எனக்கு இசை தெரியாது. இந்த பேட் வாசிக்க கற்றுக் கொடுத்தவர். ஆனால் உண்மையில் இவர் பலவிதமான கலைகளை வாசிக்கக்கூடிய ஒருவர். அவரோட நீங்கள் பழகினா தெரியும். பல இசைக்கலைகளோட பல கருவிகளை வாசித்தவர். அத்தனை பழைய பாடலும் அவற்றை கையில் இருக்கும். கீபோர்டை தொட்டால் காணும், அப்படியே வரும். சிவபாதம் சிவஞானம் அவர்களின் இசைப்பங்களிப்பினை பாராட்டி அவனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் இசை ஆலி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். பிரேமிகா ஜெயச்சந்திரன் அவர்கள். பிரேமிகா ஜெயச்சந்திரன் நம்மளோட சான்றிதழ் கிடைச்சிருக்கா? 2 தடவை படித்தாச்சு. பிரேமிகா ஜெயச்சந்திரன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அவனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் இசைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் வேறு வகை கொள்கின்றோம். சத்யராணி செல்வகுமார் நினைக்கிறேன். பாமா மகேந்திரன் நிற்கிறாரா? நான் அறிவிக்கிறேன். அவருடைய சான்றிதழை சத்யராணி செல்வகுமார் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அவனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல் நரவிழாவில் கலைச்சுடர் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். அம்மா பாடலுக்கான நடனத்தை அவர் தானே உருவாக்கம் செய்திருந்தார். அக்ஷிதா உதயகுமார் இருக்கிறீங்களா? அக்ஷிதா உதயகுமார் என்னுடைய மாவீரன் நினைவேந்தி என்ற உன்னிகிருஷ்ணனோடு இணைந்து பாடியவர். அவர் இங்கே நினைக்கிறேன். அதை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னா? யாருக்கு மிஸ் பண்ணியிருக்கிறேன்னா? இல்லை தானே? சரி. எழுத்தாளரின் ஏற்புரை இடம்பெறும். அதற்கு முதல் அவருக்கான மதிப்பளிப்பை செய்து நாங்கள் அதை ஏற்புரையை செய்ய வருகின்றோம். கவிஞர்களகத்தின் சார்பாக கவிஞர்கள் அனைவரையும் பெருமாறு கொண்டுகிறோம்.
தங்கி இங்கே படம் எடுக்க விரும்புவர்கள் வாருங்கள், நாங்கள் நூல்களை தருகின்றோம். அதுக்கு மேல் வெகு சுருக்கமாக மரபு வழியில் நான் ஏற்புரை செய்ய வேண்டும். ஏற்புரையை வழங்குகிறேன். ஓரிரு இசைக்கலைஞர்கள் காலையிலிருந்து இந்த அவசரம் போகணும் என்று நான் கூப்பிட்டிருப்பேன். இருக்கிறார்கள் என்று நான் விட்டுட்டேன். இன்னொரு போய்விட்டார்கள். எனவே தாமதத்தில் மன்னிக்க வேண்டும். மிகவும் சுருக்கமாக இந்த ஏற்புரை சொல்கிறேன். நன்றி உரைதான் முதலாவது பாகம். நான் பெயர் சொல்லப்போனால் நேரம் எடுக்கும். இந்த விழாவில் பல்வேறு வழி நூல் உருவாக்கம் தொடக்கம் இந்த நம்முடைய இன்னத்தைக்கும் இயற்கை என்ற நூல் மகுடம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. மிகவும் சிறப்பாக அவர்கள் செய்திருந்தார்கள். இலங்கை முதல் என்னுடைய நூல் இலங்கையில் பதிப்பகப்பட்டது. நூல்கள் உருவாக்கத்துக்கு அனைத்து எழுதியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அந்த நூல்கள் பற்றி உரையாற்றியவர்களுக்கு நன்றி. முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. தலைமை வகித்த சைனிகா சுரேஸ்வரர்களுக்கு நன்றி. எனக்கு ஒரு பயம் இருந்தது, நான் இசையில் விருது கொடுக்க ஏற்றுக்கொள்வார்களா என்று. ஏனென்றால் இவருக்கு என்ன தெரியும் இசையில் விருது கொடுக்க என்னோடு கோயிப்பார்களோ என்று கூட எனக்கு அச்சம் இருந்தது. ஆனால் என்னுடைய பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு புது பாடல், அது மேல் ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை வைத்துக்கொண்டு தான் நான் கொடுத்தேன். இது உண்மையில் உங்களுடைய இசைக்காக கிடைத்தது. எனவே தாமரம் நிறைவுரை இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய நூல்களை சில பேர் பெற்றுவிட்டீர்கள், பெற்றுக்கொள்ளலாம். நிருத்திகா வாருங்கள். நிருத்திகா நாகேந்திரன் அவர்கள் நிருத்திகா நாகேந்திரன் இவரும் புகழ்பெற்ற பஞ்சாபி அவருடைய வம்சம். நாகேந்திரன் அவருடைய உதவி. கோபி கிருஷ்ணா அவர்கள் போய்விட்டார். கோபி கிருஷ்ணா அவர்கள் என்னுடைய கீர்த்தனை பாடலுக்கு பின்பு முதலாவதாக வெளிவந்த காதல் பாடல் இவரும் கோபி கிருஷ்ணா அவர்களும் பாடியது. கோபி கிருஷ்ணா